கலந்துக்கலன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை, கலந்துக்கலன்னு சொல்லுவீங்க. கலந்துட்டா எதுக்காக கலந்துக்கிறாருன்னு கேள்வி கேட்பீங்க. நான் சொல்றேன், அவரை கலந்து காத்த முன்னாடி இருந்த சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேற. இப்ப இருக்கிற சூழல் என்ன? பள்ளி கல்வித்துறைக்கு சமர்ஷா சிக்ஷாவிற்கு கொடுக்க வேண்டிய 2350 கோடி பணத்தை தரவில்லை. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தராம நிறுத்தல, இந்த கல்வியாண்டில் நிறுத்தி இருக்காங்க. அதனால கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு, போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாது, நம்முடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி பெயரால் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான கோடியை கொடுக்காம வச்சிருக்காங்க. இதை கேட்க வேண்டிய சூழல் இன்னைக்கு எழுந்திருக்கு. இன்னைக்கு அவர் போய் அதில் கலந்துட்டு வலியுறுத்த போறார். அப்ப தமிழ்நாட்டு நலனை வலியுறுத்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க போகிறதுலேயே பிரச்சனை இருக்குன்னு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான அரசியல் கட்சிகளை நடத்துகிறார்கள் என்றதுதான் அர்த்தம். இந்த பார்வையில் தான் மக்கள் பார்ப்பாங்க. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நாட்டு உரிமைக்காக அங்க வாதாட போகிறார், போராட போகிறார், நிதியை பெற்று வர போகிறார். இதை போய் எப்படி கொச்சை பிடித்து சொல்ல முடியும்? போறதே தப்பு அப்படின்னா நீங்க போகாம இருக்கிறது சரின்னு சொல்லுவீங்களா? போகலன்னா போகலன்னு சொல்றீங்க, போனா ஏன் போறீங்கன்னு சொல்றீங்க. இது போன்ற ஒரு மலிவான அரசியலை அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மலிவான அரசியல். அதை மட்டும் சொல்ல, அதுக்கு மேல சொல்லி இருக்காங்க. ஒரு தனிநபர் குற்றம் செய்கிறார் என்றால் அந்த தனிநபர் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு துறை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, ஒரு அரசு மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏற்கனவே டாஸ்மாக்ல 41 நபர்கள் மீது, அங்க பணியாற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, கையாடல் பண்ணியிருக்காங்க, பணத்தை எடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கியிருக்காங்க. அப்ப சரியான நடவடிக்கையில போயிட்டு இருக்கு. சரியான நடவடிக்கையில போகும்போது அமலாக்கத்துறை எதற்காக இதில் உள்ளே வர வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி தத்துவத்தை உறுதி செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு மாநிலத்திற்கான உரிமைகளின் மீது தலையிடக்கூடாது. எல்லோரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்துக் கொள்ள வேண்டும், மிரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் மிரட்டுவீங்க? இப்ப டாஸ்மாக் உடைய சோதனை ரைடு ஒரு 10 நாளா தமிழ்நாட்டையே உலுக்கி எல்லோரும் நிம்மதி இல்லாம பண்ணீங்க. இப்ப உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த 10 நாள்ல என்ன மோடி அரசு ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்கு? வருத்தத்தை தான் கொடுக்க முடியும் இந்தியர்களுக்கு. நீங்க இந்தியர்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்க முடியும். இதுக்கு மேல உன்னால உங்களே செய்ய முடியாது. அந்த துன்பம் எவ்வளவு காலம் நீடிக்கும்? குறிப்பிட்ட அளவுக்கு தான் துன்பம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் இருக்கு, மக்கள் மன்றம் இருக்கு, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையால் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த பழிவாங்க நடவடிக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் எத்தனை இடி சோதனை நடந்திருக்கு, எத்தனை சிபிஐ சோதனை நடந்திருக்கு, எத்தனை ஐடி சோதனை நடந்திருக்கு, எத்தனை பாஜக தலைவர்கள் மேலேயும் பாஜக அமைச்சர்கள் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்க. இது ஒருதலைபட்சமா தானே இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.